ஹலோ மக்களே! வெல்கம் டு நம்ம கிஸ் கிஸ் பேசலாமாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆஹா கல்யாணம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்க மாமியார் கிட்ட வந்துட்டு ரொம்பவே திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அவங்க வந்துட்டு வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயாச்சும் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ற மாரி அவங்க மாமியார் வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இத பார்த்து ஐஸ்வர்யா வந்துட்டு நீங்களும் அத்தை என்ன பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு நீ வாய மூடு, இந்த வீட்ட விட்டு வெளில போ. நீ வந்துட்டு என் பையன் கூட இனிமேல் வாழவே கூடாது அப்படின்ற மாரி சொன்னோனே, அவங்க வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க ஐஸ்வர்யா. ஸோ உடனே வந்துட்டு மகா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க டாக்டர் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செக் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கன்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ இத பார்த்து ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ வந்துட்டு நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் அத்த. என்ன வந்துட்டு இனிமேல் நீங்க வெளியிலே அனுப்ப முடியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்துட்டு இந்த குழந்தைக்கு வந்துட்டு நான் அப்பாவே கிடையாது. இது வந்துட்டு என் குழந்தையே கிடையாது அப்படின்ற மாரி சொன்னோனே, ஐஸ்வர்யா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி வந்துட்டு, "எதுக்காக கௌதம் என்ன பார்த்து வந்துட்டு இந்த மாரி அபாண்டமா வந்துட்டு பொய் சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ வீட்லயும் எல்லாருமே வந்துட்டு ஷாக்ல வந்துட்டு நிக்கிறாங்க. ஏன் கௌதம் வந்துட்டு இந்த மாரிலாம் பேசியிருக்கான் அப்படின்ற மாரி. ஸோ வரப்போற எபிசோட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கும் ஸ்டே டியூன். நம்ம கிசு கிசு பேசலாம் வாங்க.